ஆயில் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 சின்ன பட்டை, 3 கிராம்பு போதும், ரொம்ப போட வேண்டாம். 2 ஏலக்காய், ஒரு பெரிய பல்லாரி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுக்கோங்க. இந்த 2 தக்காளியும் நீங்கள் கட் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா தக்காளியும் வெங்காயமும் ஈஸியாக வதங்கிடும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது தனியாத்தூளில் நான் 2 ஸ்பூன் போடுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் எனக்கு எப்போவுமே கையளவு தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சு. ஓகே, இப்போ விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குருமா வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு.